வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் அரீனா தமிழ். சாம்சங் கிட்ட இருந்து S21 சீரிஸ் லான்ச் ஆயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் நம்ம வீடியோ கொஞ்சம் லேட்டா தான் போடுறோம். ஆனா நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கு. சர்ப்ரைஸ் இல்ல, போயிடுச்சு. சரி, போயிடுச்சு. என்ன போயிடுச்சுன்னு சொல்லி ஆனா அவன் பாக்ஸ் சின்னதாக்கிட்டாங்க. ஓ, நீ இப்படி சொல்லுவாரியா? நான் வேற இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் வச்சிருந்தேன். வட்சனுக்கு தெரியும். சரி, அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வேற ஒரு வீடியோலயும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இது என்ன, வெறும் போனை மட்டும் கொடுத்துட்டு சரி விடு. இங்க பாரு, இந்த போனை மட்டும் கொடுத்ததுக்கு இப்படி இங்க பாரு இப்படி பிடிச்சிட்டு எவ்வளவு கம்மி ஸ்பேஸ் பிடிக்குது. இப்படிலாம் ஆப்பிள் வரும்போது மட்டும் எம்ஆர்பி எவ்வளவு போட்டிருக்கு அப்படின்னா 1,28,999 ரூபாய். சரி, 1,29,000 12GB வெர்ஷன். 12GB வெர்ஷன் தானே? 12/256 நம்மளுது ஃபேண்டம் பிளாக். 12GB 256GB ஃபேண்டம் பிளாக். டியூவல் சிம்னு போட்டிருக்கே. ஆமா, டியூவல் சிம் தான். மைக்ரோ SD கார்டுலாம் எதிர்பார்த்துறாத. அதெல்லாம் S20 சீரிஸோட அழிஞ்சு போச்சு. ஓகே, சார் வேல்யூ உள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒளிச்சு வச்சிருப்பாங்க, இல்லாட்டி எங்கேயோ குட்டியாண்டு போட்டு வச்சிருக்காங்களா? சார் வேல்யூ நான் இருக்க மாதிரி தெரியல. டிசம்பர் 2020 மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கு. ரொம்ப அவசியம் எங்களுக்கு. பாக்ஸுக்குள்ள வந்து மொபைல் போன், ஒரு கேபிள், ஒரு இஜெக்டர் பின், ஒரு மேனுவல். அந்த கேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, போடுவோம். கம்பெனி மேல போடுவோம். கிடையாது. ஆனா அந்த எந்தவே இல்ல, ஏதோ சும்மா புதுசா போன் வந்திருக்குங்க பாக்குறாங்க. டைப் சி டு டைப் சி சார்ஜர் வாங்கணும். இந்தியன் போனு. சரி, சார்வெளி எங்க? சார்வெளி எங்க? அதான் தேடிட்டு இருக்கேன்டா. நீ ரொம்ப கம்மியா இருக்குது. சார் வேல்யூ இந்த இருக்குடா, 0.252. ரொம்ப கம்மியா இருக்கு. ஹெச்ஆர் இருக்கலே மேக்ஸிமம் அதுதான், ஹெச்ஆர் தான். 0.252 தான் மேக்ஸிமம். என்னத்த இது, அது என்ன கதைன்னு இன்னும் புரிய மாட்டேங்குது. ஒருவேளை 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து எடுத்திருப்பாங்களா அந்த வேல்யூ? பாத்தீங்களா லேசர் ஆட்டோ பாக்ஸ்? ஏண்டாடி, அது எவ்வளவு அதர பழசு. ஜென்ஃபோன் லேசர்னு 10,000 ரூபாய்க்கு அந்த போன்ல இருந்தது. லேசர் ஆட்டோ போக்கஸ்னு வேற பெருமை பேத்துறான். பாத்தீங்களா 2 டெலிபோட்டோ? அதுக்கு போன பாத்தீங்களா? டைரி மாதிரி இருக்கு பாத்தீங்களா? ஸ்கிராட்ச் கார்டு ஒட்டி இருக்கு பாத்தீங்களா? ஸ்கிராட்ச் கார்டு ஒட்டி இருக்கு. சரிடா, ஒட்டி தானே இருக்கு. எதுக்கு இன்ஃபினிக்ஸ் எல்லாம் தனியாவே தராங்க உனக்கு? எப்படி வேணுமோ ஒட்டிக்கங்க. சிம் எஜெக்டரா? இதுல இருக்கும். காஸ் கட்டிங் வெளிய இருக்கு பாரு. சிம் எஜெக்டர் இருக்கு. அது பாரு, காஸ் கட்டிங். சரவணா பவன்ல வாசல்ல பில்லு குத்துற கம்பி தானே இது இருக்கு தம்பி. இதை பாருங்க, தரேன். எதுக்கு வச்சா? சிம் கார்டு எடுத்து காமிக்க போறியா? இல்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, டியூவல் சிம்மா இல்ல இ சிம்மா எப்படி அப்படின்னு. இல்ல வேரியன்ட் எப்படி, இ சிம்மா இல்லாட்டி பிசிக்கலாவே டியூவல் சிம்மான்றதுக்காக, அந்த ஆர்வத்துக்காக பிசிக்கல் டியூவல் தான். டியூவல் சிம் தான். டியூவல் சிம். அப்ப தேர்ட் சிம் வந்து இ சிம்மா இருக்கு போல. சரி, ஓகே. என்ன சரி, ஓகே. என்னடா இவ்வளவு மொக்கையா பண்ணிட்டீங்க? இது எவ்வளவு இன்ச் டிஸ்பிளே? எவ்வளவு இன்ச்சு? எவ்வளவு பெரிய போனு? எப்படி 4 கிலோ இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு போன்ல டிசைன் எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா கீழ வந்து டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில், அது பக்கத்துல அதேதானே. அது கரெக்ட். சப்போர்ட் இல்ல. ஓகேயா? எஸ்போன் சப்போர்ட் இருக்கு, சப்போர்ட் இருக்கு, ஆனா பென் இல்ல, ஸ்லாட் இல்ல. பென் வாங்கிக்கிறேன் எக்ஸ்ட்ராவா. சைடு கிளீனா இருக்குங்க. லெஃப்ட் சைடு கிளீனா இருக்கு. 5G சப்போர்ட்னால பேண்ட் நிறைய இடத்துல ஓடுற மாதிரி இருக்கு. மேலேயே 2 இடத்துல பேண்ட் இருக்கு. எஸ், பாட்டம்லயும் இருக்கு. பாட்டம்லயும் 2 பேண்ட் இருக்கு. டாப்லயும் 1 இருக்கு. மைக்ரோஃபோன் இருக்கு. 2 மைக்ரோஃபோன் இருக்கு. ஆமா. சோ அந்த ஓவராலா எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இந்த கேமரா மாடியூல் தான் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது ஓவராலா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 2100 எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது எல்லாத்தையும் பார்க்கலாம். போன் சரியான ஃபீல், சரியான ஹீட் அப்பெல்லாம் சொல்லாத. குவாட் HD எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன், அதனால ஹீட் ஆகல. டேய், ஹீட்லாம் இல்லடா, கான்ஃபிகர் பண்ணும்போது அது ஓரளவுக்கு வார்ம் ஆயிடுச்சு. ஹீட்ன்றதை நம்ம எப்போ உறுதிப்படுத்த முடியும்னா ரிவ்யூல தான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி ஹீட்லாம் நம்ம ஜென்ரலா பேசிட முடியாது. அப்படி பார்த்தா XT கூட கான்ஃபிகர் பண்ணும்போது சூடாச்சு. அதுக்கு என்ன பண்ணுவ நீ? சரி, குவாட் HDல இந்த வாட்டி 120 Hz வந்திருக்காங்க. ஆமா, குவாட் HD 120 Hzல தான் நான் ஆக்சுவலா டிஃபால்ட்டா செஞ்சு வச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம 3 பட்டன் நேவிகேஷன் தானே இருக்கும். நான் கெஸ்டர் நேவிகேஷன் போட்டு வச்சிட்டேன். இன்னொன்னு என்னன்னா, பியூட்டிஃபுல்லான விஷயம், கூகுள் டிஸ்கவர் அதுதான் இனிமே இருக்கும். முன்ன வந்து சாம்சங்கோடது வந்து ரொம்ப கொஞ்சம் ஹெவியா இருக்கும் இல்லையா அதோட ஸ்கின்னு. அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒன் யூஐயோட மகிமைகள். ஓ, டால்பி, அது என்ன நம்ம பார்க்கலாம். டால்பி எனேபிள் பண்ணாம கேட்கும்போது ஆடியோ இவ்வளவு அதுவே நல்லா இருந்தது. எனேபிள் பண்ணா இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். ஆக்சுவலா நம்ம அதை செக் பண்ணி பார்ப்போம்.
அது தவிர வந்து இந்த ஃபோன் வேர்ஷன் ஒரு அப்டேட் வந்தது ராட்ஸா, Android 11. எங்கப்பா அது? அதான் ஆண்ட்ராய்ட் 11 1UI 3.1. போ ஒரு பூனைக்குட்டி எட்டி பார்த்துட்டு போகுது. ஆக்சுவலாக டிஸ்பிளே நச்சுன்னு இருக்கு, ஒன் ஆஃப் த பெஸ்ட். HD அதில் எந்த டவுட்டும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் செம்ம ஸ்மூத்தாக இருக்கு. 120 Hz. ஸ்க்ரீன் மோட் விவிடா, விவிட் நேச்சுரல், சரி வீட்லயே இருக்கட்டும். ஃபுல் HD காட் HD. WQHD plus. ஒருவேளை SD பிளஸ் வச்சா எப்படி இருக்கும்? ஒன்றும் தெரியாது, டிஃபரன்ஸே தெரியாது. பிரில்லியண்டா ஹேண்டில் பண்ணும் அது எப்படியும். சரி இப்போதைக்கு அதுல இருக்கட்டும். அந்த ஹர்ட்ஸ் டச் சென்சிட்டிவிட்டி ஆக்சுவலா பூஸ்ட் பண்ணலாம்டா, அது சூப்பரா இருக்கும்டா. அப்புறம் மோஷன் ஸ்மூத்னஸ் அடாப்டிவ் 120 ஹெர்ட்ஸ். 120 ஹெர்ட்ஸ்ல தான் பை டிஃபால்ட் இருக்கு. இதை தவிர வந்து மற்ற வேற எதுலயும் பெரிய சேஞ்சஸ்னு எதுவும் கிடையாது. ஆனா முக்கியமான சேஞ்சஸ்குள்ள நம்ம போகலாம். என்னன்னா கேமரா இல்லையா, அதுலதான் வந்து கேமரால வந்து இந்த வாட்டி பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஸோ வைட் ஆங்கிள் வைடு 10x நார்மல் கேமரா. இது வந்து 3x. 3x வந்து இது ஒரு டெலிஃபோட்டோ தான். அடுத்தது வந்து இது இன்னொரு டெலிஃபோட்டோ, பெரிஸ்கோபிக் செட்டப் வேற லெவலு. அதுல இருக்க டீடைல் நல்லாவே தெரியுது. இதுல இன்னும் மேக்ஸிமம் போறதா இருந்தா 100x டீடைல் வேற லெவல்ல தெரியுது. ஆமா, நம்மளால பார்க்க முடியுதா? முடியல. அது ஈஸியா ஸ்விட்ச் ஆகுது. ஆமா, ரொம்ப ஈஸியா ஸ்விட்ச் ஆகுது. இதோ 108 எல்லா கேமராக்குள்ளயும் போயிட்டு வருது. அப்புறம் அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் சம்மடா வச்சா. அப்புறம் 108 சொல்லு, 108 MB ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு. இதோ எடுத்த அவுட்புட் எவ்வளவு வரும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, பாத்துருவோமா? ஐயா காசைய பத்தியா? 12.88 MB. அவ்வளவுதானா? அதுல என்ன டீடைல் இருக்குன்னு சொல்லிட்டு அவுட்டோர்ல ஒண்ணுமே கிடையாது. அவுட்டோர்ல போய் நீ செடி இது டைனாமிக் ரேஞ்ச் அதிகமா வச்சுலாம் எடுத்தனா போகும். அப்ப போகும் சைஸ், 25 MB 30 MB ஃபைல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போதைக்கு இவ்வளவுதான். ஆக்சுவலா நிறைய ஃபீச்சர்ஸ் ஆஸ் யூஷுவல், சிங்கிள் டேக் இதெல்லாம் பழைய விஷயங்கள் தான். டேரக்டர்ஸ் வியூ தான் வாட்ஸனும் இம்ப்ரெஸ் ஆனா. ஆமா, எந்த கேமரால எப்படி இருக்கு வியூ அப்படின்னு சொல்லிட்டு லைவா வரும், நம்ம அதுல இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். டைரக்டர் வியூஸ். ஆமா, அப்ப உனக்கு தான் ஐயா அது. எஸ். அப்புறம் இன்னும் மோர்ல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் இருக்குல்ல. ஆமா, ஃப்ரண்ட்ல நம்ம ஃப்ரண்ட் கேமரால போயிருவோமா? எப்படி இருக்காரு பாருங்க, ஃபுல் HD தங்கையா. UHD 4K 60 FPS 60 தக்கு. கண்டிப்பா நல்லா ஸ்டெபிலைஸ் ஆகும்ல. எப்படி இருக்குன்னு பாக்கலாம். OS எல்லாம் இருக்கா? EOS ஃப்ரண்ட்டுக்கு இருக்கும், OS ரியருக்கு இருக்கும். ரியருக்கு வந்து அந்த மெயின் கேமரா பிளஸ் டெலிஃபோட்டோ ரெண்டுத்துலயுமே எப்படி 8K 24 FPS. இப்ப கேமரா யூஸ் பண்ணும்போது லைட்டா வாமாதான் செய்யும் எல்லா போன்லயும். இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் நம்ம 8K ட்ரை பண்ணோம்னா ஆகலாம். இப்போதைக்கு லைட்டா வார்ம்னஸ் ஃபீல் ஆகுது, ரொம்ப வார்மாலாம் இது வரைக்கும் ஆகல. ஆனா இந்த டெம்பரேச்சர் இஷ்யூ இருக்குமா இருக்காதா? அதாவது எக்ஸினாஸ் பொதுவாகவே பேர் போனது இல்லையா, பேர் நிறைய வாங்கினது டெம்பரேச்சர் ரிலேட்டடா. ஆனா எப்படி இருக்குன்னு நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கலாம். நாங்க கேமரா சாம்பிளும் வீடியோ சாம்பிளும் இப்போ அட்டாச் பண்றோம், பாருங்க. சிங்கிள் டேக்ல தான் கேப்சர் பண்ணிட்டு இருக்கேன். சிங்கிள் டேக் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா 10 செகண்ட் 15 செகண்ட் எப்படி நமக்கு வேணுமோ நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருக்கு, ஆனா இந்த ரேஷியோ 4:3 கேப்சர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். K24 FPS வீடியோ தான் இது. இதெல்லாம் கொஞ்சம் ரேர் தான். ஸோ இதில் நான் ஸ்டெபிலைசேஷன்லாம் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இருந்தாலும் டீடைல்ஸ் எப்படி இருக்கு, டைனாமிக் ரேஞ்ச் சூப்பராக இருக்கா, டீடைல் ஓகேயா, நடந்தால் கண்டிப்பாக ஸ்டெபிலைசேஷன் பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ 8Kல 24 FPS வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ரியர் கேமரா அல்ட்ரா HD, அதாவது 4K
60 FPS வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டெபிலைசேஷன் ரியரில் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு ஓஎஸ் இருக்குது, அதுவும் பிரைமரி சென்சாரில் சொல்லவே வேணாம். எனக்கு என்ன முக்கியமாக இப்போ செக் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னா ஸ்விட்சிங் பிட்வீன் சென்சார்ஸ். நான் ஃபுல் ஹெச்டி வீடியோவில் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. 4K எந்த அளவுக்கு 4K ட்ரை பண்ணலாமா, இல்லாட்டி பண்ண முடியுதா? எவ்வளோ தூரம் ஜூம் பண்ண முடியுது? ஜூம் பண்ண ஆரம்பித்ததுமே ஜூம் ஆடியோ அந்த ஃபீல் வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் மேக்ரோ நம்ம நல்லாவே எடுக்கலாம் அப்படின்னு, அதாவது நம்ம அல்ட்ரா வைடு யூஸ் பண்ணி மேக்ரோ எடுக்கலாம். அது எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்ப்போம். 10x ஜூம் பண்ணதுக்கப்புறம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிடுச்சு. என்ன கதையோ. நான் ஃபுல் ஹெச்டியில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ 4K 60 FPS வீடியோ ஒயிட் ஆங்கிளில் அப்படி தான்ப்பா செட்டிங்ஸில் காமிச்சிது. நார்மலாக நிறைய ஃபோனில் என்ன ஆகும்னா, நான் வந்து ஒயிட் ஆங்கிளில் வந்து 4K இந்த மாதிரி அதுவும் 60 FPS. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4K வச்சா டிஃபால்ட்டாக வந்து ப்ரைமரி சென்சாருக்கு மூவ் ஆகிடும். ஸோ அதான் நான் செக் பண்ணி பார்த்தேன், அந்த மாதிரி எதுவும் மூவ்லாம் ஆகலை. எப்படி இருக்குது? அல்ட்ரா வைடில் எப்பயுமே கொஞ்சம் ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா டீட்டெயில் கம்ப்ரமைஸ் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் எப்படி இருக்குது? சாம்சங் நல்லா சமாளிச்சிருக்காங்களா? இருக்க கேப்பில் எல்லா சென்சார்ஸ்க்கு இடையிலையும் போக முடியுதான்னு பார்க்குறதுக்காக தான் ஃபஸ்ட் நான் ஆரம்பித்தது வந்து ஆக்சுவலாக ஒயிட் ஆங்கிளில் ஆரம்பித்தேன். அப்படியே போயிட்டுருக்கோம் போகிறோம். ஆக்சுவலாக ஃபோக்கஸ் இஷ்யூ, ஃபோக்கஸ் ஹண்டிங் மாதிரி ஆகுது. பட் 20x நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. மேக்ஸிமம் 20x வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ 20xல் எப்படி இருக்குது? செமையாக இருக்கா? 20xல் இருக்கும்போது இப்படி திருப்பினா, பட் சாம்சங் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஷேக்ஸ் எல்லாம் ரொம்ப மினிமைஸ் ஆன மாதிரியே ஃபீல் ஆகுது. வேறு லெவல் டீட்டெயிலிங். பைப்பு அது பக்கத்தில் சன் டேரக்டுங்க. ஏர்டெல்லா இங்கே பாருங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் போர்ட்ரேட் வீடியோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏகப்பட்ட மோட்ஸ் இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக நம்ம ரிவ்யூவில் இன்டெப்த் எல்லா மோட்ஸையும் பற்றி பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ மோட்ஸ் இருக்குது. இதில் மோட்ஸ் எல்லாம் பற்றி சாம்பிள் போட்டுக்கிட்டே இருந்தனாலே இன்னைக்கு வீடியோ வந்து சீரியஸாக அன்பாக்ஸ் பண்ணதை தாண்டி போயிடும் போல். அவ்வளோ மோட்ஸ் இருக்குது, அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கேமரா சாம்பிள்ஸ்க்குன்னு தனியாக கேமரா ரிவ்யூ பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கேமரா ரிவ்யூ தனியாக பண்ணிடலாமா? ரைட்டு. ஸோ கேமரா சாம்பிள்லாம் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இப்போது இதெல்லாம் பார்க்க வேணும், எல்லாமே இருக்குமே. சப்போர்ட்லாம் கண்டிப்பா இருக்கும். ஆமா, எய்டால போய் பார்த்தா மட்டும் என்ன புது ப்ராசர் வச்சிருக்க போறோம், அதே 2100 தான் இருக்கும். சோ அதுவும் ஓகே. அப்புறம் விட்வைன் L1 மட்டும் ஏயா செக் பண்றீங்கன்னு நீங்க கேள்வி கேட்கலாம். அதுவும் நியாயம் தான். மேல வந்து HDR இந்த இது இருக்குல்ல, ஸ்டாப் எத்தனை ஸ்டாப்னு போட்டுருக்கு. 48, 60, 96, 120. இந்த 4 ஸ்டாப் தான். பஸ் ஸ்டாப் மாதிரியே சொல்றான் ஐயா. ஓகே. ஆனா இதோட ஸ்பீக்கர் வந்து சும்மா கான்ஃபிகர் பண்ணும்போது பார்த்தது நல்லா இருந்தது. டாப்ல வந்து ஸ்பீக்கர் இருக்கிறதே தெரியல. ஆமாடா, சுத்தமா அப்படியே ரொம்ப இதுதான் இருக்கு. NCSல ஏதாவது சொல்லுங்கடா. NCS தான் நம்ம போடுறது. ஆலன் வாக்கரா? ஐயா நீ எதை சொல்லுங்க. மார்டலா? சரி. இப்போ ஓகே, இப்போ வந்து நார்மலா இருக்கு. ஆமா, இப்போ அப்படியே எடுத்து விட்டு டால்பி என்ன பண்ண முடியுமா? இந்த இடத்துல தான் ஆக்சுவலா அந்த ஷிஃப்ட் நல்லா இருக்கும். சவுண்ட் ஷிஃப்ட் டால்பி எனேபிள் ஆயிடுச்சு. ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதான்னு பார்ப்போம். இருக்கு, வைப்ரேஷன் ஃபீல் ரொம்ப மைல்டா, வைப்ரேஷன் ஃபீல்லாம். இதுவே நம்ம வீடியோ இது போக்கோ X3லாம் கை சும்மா அதிருது இல்லை அப்படின்னும். சரி, இப்போ வீடியோ ஏதாவதுன்னா என்ன, காலத்துக்கும் 4Kன்னு போட்டாலே கோஸ்டாரிக்கா அந்த ஃபர்ஸ்ட் வந்து நிப்பாப்ல ஏதோ சொல்லிட்டு போறான் பாரு, ஓடுறான் பாரு. டேய் அந்த ஆளு அறியணும். ஆனா பேனல் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். குவாட் பா செம்ம விவிடா இருக்குல்ல. நார்மலு குவாட் HD 60 FPS HDR. ஆல்ரெடி டிஸ்பிளே ப்ரொஃபைல் விவிட்ல இருந்தது, எல்லாம் சரி விவிடா இருக்கு.
வெசல்ஸுக்கு மினிமல் அதுல என்ன பாடி ரேஷியோ எவ்வளவு? ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ தானே, எப்படியும் 93 94 அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா பாட்டம் பெசல் ரொம்ப குட்டியா இருக்கு, டாப்லயும் சுத்தமா பெசல் இல்ல. போன்ல பெசலே இருக்கா இல்லையான்னு தெரியல. அப்படிதான் ஐயா இருக்கும். அவுட்டோர்ல போயிட்டு ஏதாவது சும்மா போட்டோ எடுத்து பார்த்தோம்னா பெசல் இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ சரியான டிஸ்பிளே, கலர்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. ஓகே. ஸோ ஸ்பீக்கர் அதாவது மல்டிமீடியாக்காக தான் நார்மலா எஸ் சீரிஸ் இல்லையா, கண்டென்ட் கிரியேஷன் ப்ரொடக்டிவிட்டின்னு பார்த்தா நோட் சீரிஸ் வந்துடும். ஸோ எஸ் சீரிஸ் வந்து அந்த விதத்துல சூப்பரா தான் இருக்கு. கொடுத்துருக்காங்க, பாக்கலாம் அது எத்தனை பேர் வாங்குவாங்க அப்படின்னு. செம்ம ஸ்மூத், எல்லாமே காசு கொடுத்தா நீங்க வாங்கணும். சார்ஜர் ஆனா 50% பிரைஸ்ல விற்கிறாங்கல்ல இப்ப. ஸோ அது ஒண்ணுதான் அவங்க பண்ண ஒரே வித்தியாசம். 25 வாட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சு யாராவது வருத்தப்படுறீங்களா, இல்லாட்டி 25 வாட்டே போதும்னு நினைக்கிறீங்களா? போதும் அப்படின்றத நீங்க மறக்காம கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம தெளிவா இன்னும் இதை 2100 எப்படி கேமிங்ல பெர்ஃபார்ம் பண்ணுது, அப்புறம் ரிவ்யூ எல்லாத்துலயும் சந்திப்போம். அப்புறம் வாட்ஸா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வர செகண்ட் ஜெனரேஷன் யூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்களேடா. ஃபர்ஸ்ட் ஜெனரே போயிடுச்சு. ஆமா, குவால்காமோட அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். இது வந்து 70% பிகர் ஏரியான்னு வேற சொல்லியிருந்தாங்க. பிகர் ஏரியா ஃபாஸ்டாவும் இருக்கும் அப்படின்னு வேற சொல்லியிருந்தாங்க. எங்க வையே, வாவ் செம்மையா இருக்கு. டிஸ்ப்ளே உள்ள போயிட்டு இருக்கு. ஏய் செம்ம ஃபாஸ்டா இருக்கு. சரி, அப்ப அதை ஆட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அதையும் பாத்துடலாம். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யறாப்ல. ஃபேஸ் ரெகக்னிஷன் வேற இருக்கே, வேற லெவலா இருக்குமா இது. ஏர் கிளாஸஸ், எஸ். ஸோ அது என்ன பண்ணுச்சுன்னா அந்த கண்ணாடியோட ஒரு 70% வரைக்கும் டேட்டாஸ் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி கழட்டுங்க, அந்த இதையும் நான் டீட்டெயில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிச்சு. ஸோ எப்படி இருக்கு, ரிமூவ், ஆட் ஆல்டர்னேட்டிவ் லுக்கு, ரைட்டு. ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்றது காட்டுவோம். வாவ், நல்லா கேட்ச்சு. சரி, ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்றதுக்கு வந்து எவ்வளவு ஃபாஸ்டா இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, போடு. செம்ம ஸ்பீடு. கைரேக நிபுணர் சரியான ஸ்பீடு, சூப்பரா இருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்பா வரைக்கும் சிவபரணி, ஸ்ரீவத்சன் அண்ட் ஐயப்பன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. பார்க்கலாம்.